ஓகே. வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு போன வீடியோவில் குங்ஃபுல முதல்ல பண்ணக்கூடிய அடிப்படை பயிற்சியான ஃபார்வர்டு, அதாவது ஸ்டெப்ஸ் 1 வந்து நான் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அதை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் குங்ஃபுல பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ நான் ரெண்டாவதாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டாண்ட் சிட்டப். இந்த 4 ஸ்டாண்ட் சிட்டப் அப்படின்றது நம்மளுடைய லெக்கு, அதாவது முழங்காலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸு. இதை வந்து எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸும் தான் பண்ணுவாங்க. குங்ஃபுலையும் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பயிற்சி பண்ணுவாங்க. இந்த 4 ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது ஓப்பன் டவுன்னு சொல்லுவாங்க. குங்ஃபுல வந்து உசு வந்து மாபு ஸ்டாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மாபு ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஓப்பன் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் 4 ஸ்டாண்ட்ஸ் இது எல்லாமே ஒரே ஸ்டாண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஸ்டாண்ட்ஸ் எப்படின்றத நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி ஒன்று. புதுசாக குங்ஃபு கற்றுக்க விருப்பப்படுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நம்ம குங்ஃபு கற்றுக்கணும், அதோட பயிற்சியெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஸ்டாண்ட்ஸை வந்து எப்படின்னு உட்காந்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் லெக் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ லெக் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்றதை நான் தொடர்ந்து என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணால் நான் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் 4 ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அட்டென்ஷனில் 2 லெக்கு நேராக வச்சுக்கணும். கிட்ட வந்துடுங்க. ஓகே எஸ் ஓகே. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நல்லா அட்டென்ஷனில் நிறுத்து. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேக் இப்படி ஃபுல் பேக் பண்ணிட்டு 1 ஸ்டெப் எடுங்க. செகண்ட் ஸ்டெப் எடுத்து, தேர்ட் ஸ்டெப் எடுத்து, 4th ஸ்டெப் நல்லா அப் பண்ணி ஸ்டூல்ஸில், அதாவது ஒரு ஸ்டூலில் உட்கார மாதிரி இருக்கணும் ஸ்டாண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்ட்ஸில் இப்படி உட்காரணும். இந்த ஸ்டாண்ட்ஸில் ஒரு 120 செகண்டு. இப்போ நான் உட்கார கண்டினியூவாக பாருங்க, கவுண்ட் பண்ணிக்கங்க. நான் 120 செகண்ட் உட்காரேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 கவுண்ட் பண்ணிக்கங்க. உட்காரும்போது நல்லா பாடி வந்து நேராக இருக்கணும். இது வந்து குனியக்கூடாது. ஸ்டாண்ட்ஸ் மட்டும் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோந்தீங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு காலுக்கு வந்து நல்லா வெயிட்டு கிடைக்கும். ஸோ இந்த 2 இடம் தான் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் மெயினாக. ஸோ தைஸு, ஜாயின்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் தினமும் நின்ன இடத்துல இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய கிரவுண்டு தேவையில்லை, பெரிய அளவு இடம் அவசியம் இல்லை. நம்ம நின்ன இடத்துல இந்த ப்ராக்டிஸை கண்டினியூவாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த இடம், நம்மளுடைய முழங்கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ முழங்கால் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு கிக்ஸும் ரொம்ப தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக பண்ணலாம். எவ்வளோ பவர்ஃபுல்லாக கிக் பண்ணாலும் முழங்காவுடைய ஜவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த உள்காயம் ஏற்படாது. 120 செகண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டாண்ட் அப். ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் குங்ஃபுல பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். புதுசாக குங்ஃபு கற்றுக்க விரும்புகிறவங்க, ஏற்கனவே குங்ஃபு கிளாஸ் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பண்ணும்போது நமக்கு லெக்கில் வந்து முழங்கால் தான் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக கிக்கெல்லாம் பண்ணும்போது லெக்கோட உள்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளே வந்து எந்த வித காயம் ஆயிடக்கூடாது அப்படின்னா இந்த ப்ராக்டிஸை கண்டினியூஸாக பண்ணுங்கள். இதே தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணுறேன். குங்ஃபுல பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி. ஓகே.